ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாட்டின் கிளாத்தில் ஒரு ஃப்ளார் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ப்ளஸ் வந்துட்டு மேலே எப்படி வந்துட்டு மைக்ரோ பீட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன். 3 சைஸுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பெருசு சின்னதுன்னு சொல்லி நான் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து சைட்லலாம் நூல் பிரியுங்கள பார்த்திங்களா, அதுக்காக நம்ம வந்துட்டு கேண்டிலில் வச்சு நம்ம சீல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக கொடுத்துடாதீங்க. ரொம்ப வெளியே லேஸாக வேஸ்ட் வச்சு எடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பெருசை வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுலேருந்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாரீக்கு வந்து எந்த கான்ட்ராஸ்ட் கலர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது பர்பிள் கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 by 1 சைஸ் வந்து வேரியேஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ சின்னது பெருசு அந்த மாதிரி பார்த்து ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒன்றா சேர்த்து கொடுத்துடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒயிட் பேர்ல் தான் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஒயிட் கொடுத்தா இந்த கலருக்கு இது வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் எடுக்கும் அப்படின்றதுனால நம்ம கோல்டு கலரை விட ஸோ ஒயிட்டை கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சல்லி பீடு, டியூப் பீடு சின்னது இருக்குது பார்த்திங்களா, அது கொடுத்துக்க போகிறேன். இதுவுமே வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நம்ம இதுவுமே வந்து ரோஸ் மாதிரி அடுத்த வீடியோ நான் போட போகிறேன். ஸோ அதையும் எப்படின்னு பாருங்கள். பார்க்காதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறேன். கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் என்னை கேட்டுட்ருக்கீங்க. May 15th நெக்ஸ்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ சீட் லிமிட்டடாக இருக்குது, சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸும் நான் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அப்படின்றதையும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி எனக்கு கேளுங்க. நான் பேசிக்காகவே எல்லா மெட்டீரியல்ஸும் சேர்த்து உங்களுக்கு நான் பண்ணுறேன். இதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் மட்டும் சென்டராக கொடுத்துக்கிறேன். ஸோ சல்லி பீட் மேலே கீழே மட்டும் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். வி ஷேப் மாதிரி மேலே கீழே அந்த டியூப் பீடு சல்லி பீடு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த ஆப்போசிட்லேயும் இன்னும் 2 பேர்ல் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எட்ஜஸில் வந்து நம்ம வந்துட்டு அந்த மைக்ரோ பீட் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறதுனால உள்ளே வந்து ரொம்ப நம்ம கிராண்டாக நான் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹைட் ஆகிடும், அதுக்காக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட்டில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது பாருங்கள், நான் எப்படி வந்து அந்த கிளாத்தை தூக்குன மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இதுக்கு அடியில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 4mm பீடோ இல்லை வேறு எந்த பீடோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்களா இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த பக்கம் தூக்குன மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக தான். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்தில் தூக்கி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக. ஸோ ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பீடை கொடுத்து கீழே இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது கீழே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக கிளாத்தோடு ஒட்டி இருந்ததுன்னா அது ஷேப் வந்து நம்மளுக்கு எடுக்காது. இந்த மாதிரி தூக்குனாப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி தூக்குனாப்பில் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த எட்ஜஸில் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும், க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 7000 க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட எடுத்துக்கலாம், ஆனால் அது ட்ரை ஆக லேட் ஆகும். இதுனா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதுக்காக. ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் கொடுக்கலாம். நான் வந்து 2 கலரை மிக்ஸ் பண்ணியே கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்துட்டே வாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா வந்து பிங்க் எடுத்திருக்கேன். அதாவது மைக்ரோ பீடில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அந்த பிங்க் கலரை நீங்கள் போட்ட அந்த க்ளூ மேலே அப்படியே ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டே, அதாவது தூவி விடுற மாதிரி நம்ம அந்த 2 விரலில் பிடிச்சிட்டு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. மிடில் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு செதறும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் க்ளூவில் எவ்வளோ உங்களுக்கு ஒட்டுதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக ஃபைனல் லுக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.